குரு பகவான் 9ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய சந்தோஷம் யாருக்கு அப்படின்னா விருச்சிக ராசி என்பர்களுக்கு. காரணம் என்ன? மிதுனத்துல இருந்து குரு வந்து உங்களுக்கு 8ஆம் குருவா இருந்தாரு. ஏமாற்றங்கள் இல்லாத விருச்சிகத்தினோட வாழ்க்கையே கிடையாது. துரோகம் இல்லாத விருச்சிகத்தினோட வாழ்க்கையே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நோய் இல்லாத விருச்சிகமே கிடையாது. ஆனா இதெல்லாம் விருச்சிகத்துக்கு நல்லது. குரு பகவானோட உச்ச பார்வை அந்த சுயஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த பிளக்சுவேஷனே இருக்காது. அப்படின்ற வந்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அப்படின்றது ஒரு விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய சந்தோஷம் யாருக்கு அப்படின்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தான். காரணம் என்ன? மிதுனத்துல இருந்து குரு வந்து உங்களுக்கு 8ஆம் குருவா இருந்தாரு. அதாவது 8ஆம் பாவத்துல குரு அஷ்டமத்து குருவா இருந்தார். பொதுவா அஷ்டமத்து குரு அப்படின்னும் போது நானே நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். தேவையில்லாத சவகாசம் வேண்டாம், தேவையில்லாத சேர்க்க வேண்டாம், உடல் சார்ந்த உபாதைகள் வராம பாத்துக்கோங்க, வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனமா இருந்துக்கோங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப்ங்க. ஏன்னா இவர் 9ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டாரு, பாக்கிய குருவா வந்துட்டாரு, அதிர்ஷ்ட குருவா வந்துட்டாரு, உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. அப்ப ஏதோ ஒரு விதத்துல விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம், குட் லக், ஃபார்ச்சூன், பாக்கியம், மேன்மை, முன்னேற்றம் இதெல்லாம் சாலிடா குருவே கொடுப்பாருங்க. இதுக்கு குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? சனியை பொறுத்த வரைக்கும் சனி பஞ்சம சனியா இருக்காரு, பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடியவரா இருக்காரு. ஆனா அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. வக்ரகதி அடைஞ்சு இருந்தாலும் நவம்பர் 27 வக்ர நிவர்த்தி அடைவாரு. நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி நிறைய நல்லது செய்வார். ஆனா அவரோட பார்வை கண்ணியில விழும். அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உச்ச குருனோட பார்வை சனி மேல விழுது. அதனால சனி நிலிஃபை ஆயிடுறாரு. இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா? பொதுவா உங்களுக்கு குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து லார்ட் ஆஃப் 2 and 5, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் பாக்கியஸ்தானத்துல அதாவது தனாதிபதி பாக்கியாதிபதியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னும் போது நிறைய பாக்கியங்களை உங்களுக்கு கொடுக்க போறான். அதுதான் நான் முன்னமே சொன்னேன். அதுக்கும் மேல இவனோட பார்வை, குரு பகவானோட பார்வை வந்து 1, 3, 5 உங்களுக்கு விழுது. 1ஆம் பாவம் சுயஸ்தானத்துல குருனோட பார்வை. இது வந்து விருச்சிகத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, விருச்சிகம் பயங்கர ஆளுமையான பர்சனாலிட்டி. சாதிக்கிறதுக்குன்னே பிறந்த ராசிகள்ல விருச்சிகமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். பீனிக்ஸ் பறவைகள் எந்த அளவுக்கு அவங்க தோத்து போனாலும் திருப்பி உயிர் தெழுவாங்க. அதாவது பொதுவா நம்ம பாருங்க, பீனிக்ஸ் பறவை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? சூரியன் மேல அலாதி காதலா அதுக்கு. சூரியன் கிட்ட போகுமா, அந்த வெப்பம் தாங்க முடியாம எரிஞ்சி சாம்பல் ஆயிடுமா, அந்த சாம்பல்ல இருந்து உயிர் தெழும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிதான் விருச்சிகமும். எந்த ஏமாற்றம், எந்த துரோகங்கள் இதெல்லாம் கண்டிப்பா சந்திப்பாங்க. ஏமாற்றங்கள் இல்லாத விருச்சிகத்தினோட வாழ்க்கையே கிடையாது. துரோகம் இல்லாத விருச்சிகத்தினோட வாழ்க்கையே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நோய் இல்லாத விருச்சிகமே கிடையாது. ஆனா இதெல்லாம் விருச்சிகத்துக்கு நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு ஏமாற்றப்படுறாங்களோ, ஒரு ஏமாற்றம் அவங்க நடுமண்டையில நச்சு நடிக்கும். அந்த செகண்ட் அவங்களுக்குள்ள ஒரு ஃபயர் வரும், பெரிய லெவல்ல வருவாங்க, பெரிய லெவல்ல சாதிப்பாங்க. அப்ப அந்த ஏமாற்றமும் அந்த துரோகமும் நல்லது தானே. சோ அந்த மாதிரி இன்னொன்னு என்னன்னா, விருச்சிகத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் ஒண்ணு உண்டுங்க. அது என்ன அப்படின்னா, மனசு வந்து ரொம்ப ஸ்டேபிளாவே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்த தீர்க்கமா முடிவு பண்ணிட்டாங்க, நாளைக்கு அந்த விஷயத்த சின்ன குழந்தைங்க மாதிரி அந்த விஷயம் வேண்டாம், நான் அதை வந்து மறந்துட்டேன், அது நேத்து, இது இன்னைக்கு, அது நேத்து சொன்னேன்ல, அதை இன்னைக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி விளையாட்டா பேசுவாங்க. ஆனா மனதளவுல ஒரு உறுதி அப்படின்றது எடுத்தாங்க அப்படின்னா இறுதி வரை உறுதியா இருப்பாங்க. அப்ப அந்த பிளக்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகத்தினோட ஒரு மைனஸ் மனதளவுல அப்படின்னு சொல்லலாம். இப்ப குரு பகவானோட உச்ச பார்வை அந்த சுயஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த பிளக்சுவேஷனே இருக்காது. ஒரு விஷயத்த நான் முடிவு பண்ணிட்டேன், அது நானே நினைச்சா கூட அந்த விஷயத்த மாத்திக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டேபிள்னஸ் வரும். அப்படின்ற வந்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அப்படின்றது வரும். இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல விருச்சிகம் யோசிக்கும். என்ன யோசிக்கும்? நான் வந்து இப்ப நான் இப்ப எனக்குள்ள இருக்க குறை என்ன நான் யோசிக்கிறேன், நான் அதை மாத்திக்க ட்ரை பண்றேன். என்னோட கோவம் என்னோட மைனஸா, என்னோட கோவத்தை அப்படியே விட்டுணும்னு நான் பாக்குறேன். அப்ப நான் பெருசா சாதிக்க முடியுமா? நான் என் கோவத்தை விட்டுட்டேன். நான் மத்தவங்களை நம்புறது என்னோட மைனஸா, அதை வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படியே விட்டுட்டேன். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும்ங்க, இப்ப விருச்சிகம் ஆண்களா இருந்தா எனக்கு தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு லவ்வர் வேணும், தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மனைவி வேணும், தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மகள் வேணும் அப்படிலாம் ஆசைப்படுவாங்க. அதே விருச்சிக ராசி பெண்களா இருந்தா என் தந்தையை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு காதலன் வேணும், தந்தையை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு கணவன் வேணும், தந்தையை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மகன் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை. பியாண்ட் தட் இந்த மாதிரி அவங்களுக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே யோசிப்பாங்க. இந்த காலகட்டத்துல என்ன யோசிப்பாங்கன்னா, இப்படி எதிர்பார்க்கறதுனாலதான் நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன் வருது, எதிர்பார்க்க வேண்டாம். டிசைர் இஸ் த காஸ் ஃபார் ஆல் சஃபரிங்ஸ் என்னைக்கோ புத்தா சொல்லிட்டாரு. அது நம்மளுக்கு நிறைய பேருக்கு அது மைண்ட்ல பிக்ஸ் ஆகவே ஆகாது. ஆனா இந்த காலகட்டம் விருச்சிகம் அவங்க மைண்ட்ல அதை பிக்ஸ் பண்ணிப்பாங்க. தேவையில்லாத நான் ஆசைப்படுறதுனால தானே நான் ஏமாறுறேன், எதிர்பார்ப்புகள் இருக்கவே தானே நான் ஏமாறுறேன், நான் அவங்ககிட்ட எதிர்பார்க்கல,
நீ என்ன வேணா செய், நான் என்னோட கடமைகளை மட்டும் செய்யறேன் அப்படின்ற ஒரு தெளிவு, ஒரு ஞானம், அதீத சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை, சிந்திச்சு நல்ல முடிவா எடுக்கிறது, தீர்க்கமான முடிவா எடுக்கிறது, என்னை நானே பதப்படுத்தி கொள்ளுதல், என்னை நானே பக்குவப்படுத்தி கொள்ளுதல், இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்வாங்க. இதெல்லாம் பெரிய பிளஸ்ங்க. அதுக்கும் மேல 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல குருனோட பார்வை, தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆல்ரெடி எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாரி அளவுக்கு கொட்டி இருக்குங்க, இன்னும் 10 லாரி அளவுக்கு கொட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது, தம்பி தங்கச்சினால ஒரு ஃபுல் ஃபிளெட் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். இது ஒரு பெரிய பிளஸ். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா குருனோட பார்வை, பூர்வீக சொத்து பத்து கையில வந்து சேரும். பூர்வீக சொத்து பத்துல ஒரு கோர்ட்டு கேஸ், வம்பு, வாதம், வழக்கு அதெல்லாம் ஓவர் கம் ஆகும். பூர்வீக சொத்து பத்து வர்றதுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு அறிகுறிகளே இல்லை, கவலையப்படாதீங்க, வந்து சேரும், கவலைப்பட வேண்டாம். எனக்கு குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் வீட்டுல குழந்தை செல்வம் அப்படின்றது வரும். நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி வந்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். என் குழந்தைங்களால எனக்கு கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிற, அந்த குழந்தைங்க திருந்திட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விருச்சிக ராசி அன்பர்களோட குழந்தைங்க பெருமளவு திருந்துவாங்க இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பிள்ளைங்க தொல்லைங்க, தொல்லைங்களால இருந்து வந்த தொல்லைங்க 100% இருக்கு. இப்ப பிள்ளைங்க தொல்லைங்க தான், ஆனா அந்த தொல்லை 100% அப்படின்றது 50% தான் இருக்கும். இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த பாக்கிய குரு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பலவிதமான பாக்கியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் வழங்க ரெடியா இருக்காரு. நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்ன இந்த அதிசார குரு பயிற்சி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஒவ்வொரு ராசிக்குமான கோச்சார பலன். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்க, இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்துல இந்த அதிசார குரு பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்க ஜாதகத்தை இது வரைக்கும் நாங்க முழுசும் ப்ரெடிக்ட் பண்ணதே இல்லைங்க, அனலைஸ் பண்ணதே இல்லை, நான் அனலைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இந்த காலகட்டத்துல பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்க. அப்ப நாங்க எங்களோட சுய ஜாதகத்துல, இப்ப நான் வேலை மாத்தணும்னு நினைக்கிறேன், வேலை மாத்தலாமா வேண்டாமா, திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணலாமா வேண்டாமா, நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், வீடு கட்டலாமா வேண்டாமா, இப்படி கடன் வாங்கலாம்னு நினைக்கிறேன், கடன் வாங்கலாமா வேண்டாமா, ஒரு ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்படி பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன், செய்யலாமா வேணாமான்ற ஒரு குழப்பத்துல இருக்கேன் அப்படின்னாலும், உங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்க மாட்டாங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. போய் டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.